ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போக போகிறோம். ஸோ என்ன ஃபங்க்ஷன், என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக போக போக வீடியோவில் பாருங்கள். பாப்போட அவுட்ஃபிட் நல்லா இருக்கா அப்படின்னு பாருங்கள். அந்த அம்மா டயர்டாகிட்டாங்க ரீல்ஸ் பண்ணிவிட்டு. ஸோ இதுதான் பாப்பாவுடைய அவுட்ஃபிட், நம்மளோட பொட்டிக்கோடது பார்த்துக்கோங்க. ஸோ என்னோடதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பொட்டிக்கோடது தான். ஸோ நான் ரீல் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் என்ன அப்படின்றதெல்லாம் போக ஆமாம், தான் சரி. ஸோ எங்கே போகிறோம், என்ன vlog அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் போக பார்க்கலாம் வாங்க. நம்ம போன ஃபங்க்ஷன் தாங்க நம்ம ஜிஷ்ணு அண்ணாவோட மேரேஜ் ஃபங்க்ஷன் தான். மேரேஜ் முடிஞ்சுது. மேரேஜ்க்கு எங்களால் போக முடியல. கேரளாவில் மேரேஜ், எல்லாருமே ஷூட் பிஸியில் இருந்ததுனால போக முடியல. அதனால் நாங்கள் ரிசப்ஷனுக்கு போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு போனோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம சுந்தரி செட்டில் என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் நாங்கள் எல்லாருமே, எனக்கு ஆக்சுவலாக ஒரு பர்சனல் குரூப் இருக்குது. இந்த குரூப்பில் தான் நாங்கள் சேட் பண்ணி 2 குரூப் இருக்குது. ஒன்று அஃபிஷியல், ஒன்று பர்சனல். ஸோ நாங்கள் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணுவோம், என்ன பண்ணலாம், எப்படி போகலாம், என்ன ட்ரெஸ் கோடு, அந்த மாதிரி சம்திங் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம ஜிஷ்ணு அண்ணாவோட மேரேஜ்க்கு நம்ம அந்த டிஸ்கஷன் போகல. ஏன் அப்படின்னா எல்லாருமே ஷூட் பிஸியில் இருந்தாங்க. அதனால் யாருமே எப்படி போகிறது, என்ன பண்ணலான்ற பிளானே கிடையாது. ஆக்சுவலி திடீர்னு ஒரு பிளான் பண்ணி அவங்கவுங்க அப்படி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துடலான்ற மாதிரி தான். ஸோ போனதில் பாப்பா வந்து அவங்கள ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தா. பாப்பா ஆல்மோஸ்ட் பயங்கரமாக வீடியோஸ்லாம் சூப்பராக எடுப்பா, எல்லாருக்கும் தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாப்பா சூப்பராக வீடியோஸ் எடுப்பா. ஸோ அவங்க 2 பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. பாப்பா எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் இருந்தது, பாப்கார்னு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லோரும் அப்போ தான் ஒரு வேளை வர ஆரம்பித்தாங்க. அப்போ தான் என்னை பார்த்துட்டான் சர்வேஷ். அங்கே வந்து ஓடி வரேன்ற பேரில் மொபைலை தள்ளி விட்டுட்டான், மொத்தம் கொடுக்குறேன்ற பேரில் வாண்டு. அப்புறம் எல்லாரையும் மீட் பண்ண ரொம்ப ஹாப்பி. ஆனால் கொஞ்சம் எல்லோரும் வர லேட் ஆகிடுச்சு, ஏன்னா எல்லாருமே ஷூட்டில் இருந்ததுனால ஒருத்தவங்களாக வந்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்க ஆர்டிஸ்ட்னால் ஜாலியாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்னென்னு அப்படிலாம் கிடையாதுங்க. செம்மையாக நம்ம நினச்ச இடத்துக்கு போக முடியாது. ஒர்க்கு அப்படியே தான் நம்ம ஒர்க் பிஸிலே தான் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். உட்காந்து யாராவது வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கலான்னு கூட பார்க்க டைம் இருக்காது. ஏன்னா நமக்கு நம்ம வீடியோ பார்க்கவே டைம் இருக்காது. யாரையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, யாரையும் பார்க்க முடியாது, வெளியே போக முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக மீட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நமக்கு ஷூட் பிஸிலே போகும். இந்த மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் நமக்கு மீட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அருண் வந்திருந்தான். அதுக்கப்புறம் நம்ம சிங்கப்பெண்ணை ஹீரோ அவர் வந்திருந்தார். ஸோ அப்போ தான் அவர் பார்த்தாரு. ஸோ அவரும் சூப்பர் கேரக்டர், சூப்பராக பேசுவாங்க. நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட் அப்படின்னா இவங்களாம் ரொம்ப எட்வைட்டான பர்சன், இவங்களாம் இப்படி தான் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க. நடிக்கிறவங்க அப்படின்னாலே ரொம்ப திமிரு பிடிச்சவங்க, நம்மக்கிட்டலாம் அவங்க பேச மாட்டாங்க. ஃபேஸ் பண்ணவே வேண்டாம். ஏன்னா நீங்கள் பேசுனீங்கன்னா எல்லாருமே பேசுவாங்க. எல்லாருமே அவ்வளோ சாஃப்ட் கேரக்டர் தான். ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா நடிக்கிறவங்க எல்லாருமே நம்மளை மாதிரி மனுஷங்க தான், கரெக்டுங்களா? எல்லாருமே நம்மளை மாதிரியே தான் அவங்களும் இருக்கிறதுனால எல்லாருமே நம்மக்கிட்ட ரொம்ப ஜாலியாக தான் பேசுவாங்க. யாருமே அந்த சீன் போடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. சில பேர் என்னோடய கமெண்ட்லேயே நிறைய பேர் சொல்கிறீங்க, பாப்பாவை பார்த்து சீன் போடுறா அப்படின்றீங்க. அந்த சீனுனா என்னென்னு எங்களுக்குலாம் உண்மையாக சொல்ல போனால் சாதாரண ஆளுங்க, நடிக்காதவங்க, இந்த சீரியல் பண்ணாதவங்க, மூவி பண்ணாதவங்க கூட சீன் போடுவாங்க. ஆனால் நடிக்கிறவங்களுக்கு சீன் போடுறதுனா என்னன்னே தெரியாது. ஏன்னா அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. சாதாரணமாக தான் அவங்களாம் இருப்பாங்க. பேசி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாரை பற்றியும் தெரியும். இப்போ நீங்கள் என் பொண்ணுக்கிட்ட பேசினதே கிடையாது. பேசினா தான் அவள் சீன் போடுறாளா இல்லையான்னு தெரியும். நீங்கள் பேசாமலே நீங்களே ஓவராக சீன் போடுறா இவ, ஒருத்தவங்களோட வெளி தோற்றத்தை வச்சு நீங்கள் யாருமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. இவங்க இப்படி தான், அவங்க அப்படி தான் ஜட்ஜ் பண்ணாதீங்க. உள்ளே போய் பார்த்தா தான் ஒருத்தவங்களை பற்றி தெரியும். ஆனால் எல்லாரும்லாம் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும்லாம் வந்து ரொம்ப கேரிங்காக, நமக்கு அதுதான் எப்போவுமே பாசிட்டிவ் பற்றி தான் நம்ம பேசணும். பாசிட்டிவ்லாம் நமக்கு சூப்பராக வருதுங்க. நெகட்டிவ்லாம் ஒரு சில பண்ணி தான் இருப்பாங்க. அதுங்களெல்லாம் நம்ம ஹைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த குட்டீஸ்லாம் செம்ம ஜாலியாக டான்ஸ் பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. லித்து இன்னும் காணோன்னு பார்க்குறீங்க, கரெக்டாக அவள் ஷூட்டில் இருந்து வர லேட் ஆகிடுச்சு. அதனால் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கும் டைம் ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் ஆக்சுவலி வரல, ஏன்னா வரணுன்ற மைண்ட் செட்டில் எல்லாம் கிளம்பிட்டாங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறதுக்குள்ளே மழை வந்துருச்சாங்க. மழை வந்ததுனால அவனால் வர முடியல. அதனால் சரி ஓகே, நாங்களே அங்கே இருந்துட்டு முடிச்சுட்டு கிளம்புற மாதிரி பிளான் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது. எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஆங்கர் வரையும் மீட் பண்ணோம். எல்லாரையுமே பார்த்தாங்க, ரொம்ப ஜாலியாக இருந்தது. எல்லாரையுமே பார்த்துட்டு, ஏன்னா சில வீடியோஸ் எடுக்க முடியல, ஏன்னா நம்ம அவங்கக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் லாங்கில் இருக்கும்போது பாப்பா பேசுகிறவங்கள மட்டும் நம்ம கவர் பண்ண முடிஞ்சுது. எல்லாருமே நம்ம பெருசாக நம்ம இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன்லாம் போனால் நம்ம மொபைல் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருக்க நமக்கு டைமே இருக்காது. ஏன்னா நம்ம அவங்க கூட பேசவே நமக்கு ஃபுல் டைம் இருக்கும். அப்புறம் அந்த குட்டி வாண்டுனால அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தானா, அதுதான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவனுக்கு பசி வேறு எடுத்துருச்சு, அவளுக்கும் பசி எடுத்துருச்சு. அதனால் எல்லாருமே சாப்பிட்டு, நாங்கள் வீட்டில் இருந்து அப்போ தான் சாப்பிட்டுட்டு போனோம் நாங்கள். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பிரியாணியை வாங்கிட்டு சாப்பிட முடியாமல் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். நம்ம
அதுக்கப்புறம் பாப்பா வேறு பாதி வச்சுட்டா, பாதி வைக்கிற அப்படியே தூக்கி பக்கத்தில் இருக்கா பாருங்கள், அவளுக்கு தலையை கட்டிட்டு அவங்க அத்தைக்கிட்ட கொடுத்துட்டா எல்லாத்தையுமே, என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லோரும் லைனாக உட்காந்துட்டு எல்லாருமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறகு தான் குணாவே வந்தா. ஸோ பிரியாணி சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது பிரியாணி, ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து சில பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்குறீங்க, ஐயோ சாரி லாஸ்ட் டைமில் ஒரு வீரவாண்டியில் ஒருத்தவங்களே எங்களை பார்த்தாங்க. ஆக்சுவலி அவங்க என்கிட்ட வந்து பேசினாங்க, அக்கா எனக்கு தெரியுமா நானும் ஒரு யூடியூபர் அப்படின்னாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க, சீரியஸாக நான் அவங்களுக்காக ஒரு வீடியோ போகணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆக்சுவலி நாங்களாம் வந்து யூடியூப்பில் இருக்கவங்க தான் பேர். யூடியூப்பில் இருக்கோம் அப்படின்னா ஏன் தெரியுமா இருக்கிறோம், டெய்லி நம்ம பண்ணுற விஷயத்த போடணும், நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டு, குக்கிங் வீடியோ, பிஸ்னஸ் வீடியோ இதெல்லாம் போடணுன்றதுனால தான் நம்ம போடுறோம். மற்றபடி யார் என்ன இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நோட்டீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டைமே இருக்காது. அதனால் அன்றைக்கி அவங்ககிட்ட நான் சாரி கேட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நிறைய பேரை எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு தெரியாது, யூடியூபரும் நிறைய பேரை தெரியாது. நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே மனோகர் அண்ணா வந்துட்டார். இப்போ அன்னம் சீரியல் பண்ணிகிட்ருக்காரு, தாய்மாமன் கேரக்டரில், சூப்பர் கேரக்டர், ரொம்ப ஜாலியாக பேசுவார். ஸோ அதுதான். ஸோ நிறைய பேரை வந்து நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா நம்ம எப்போவுமே வீடியோ உட்காந்து நம்ம ஒரு வீடியோ போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீடியோவை கரெக்டாக ஒரு 10 வாட்டி திருப்பி பார்ப்போம். போயிடுச்சா ஓகே, அதுதான் நமக்கு பார்க்க டைம் இருக்கும். அதை தாண்டி எல்லாரையும் மீட் பண்ணுறது, எல்லாருக்கிட்டையும் பேசுகிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம கயல் சீரியலோட ஹீரோயினி வந்திருந்தாங்க, சைத்துமா வந்திருந்தாங்க. சைத்துமா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு யாழினி மோகினி சீரியலில் அதில் வில்லியாக பண்ணியிருந்தாங்க. அப்போ இருந்தே நமக்கு தெரியும், ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப ஸ்வீட்டு. ஸோ அவங்க அப்புறம் பக்கத்தில் வந்து பாப்ரி வந்திருந்தாங்க, நம்ம சுந்தரி சீரியலில் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் தெரியும். பாண்டவர் இல்லத்தில் ஹீரோயினியாக பண்ணியிருந்தாங்க அவங்க. அப்புறம் வந்து ரேஷ்மா வந்திருந்தாங்க. ஸோ நிறைய எல்லாருமே வந்து எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது தாண்டி அதுதான், இப்போ நம்ம வீடியோ போடுறோம், நம்ம போகிறோம் வரோம், நம்ம டைமை பார்க்கறதுக்கே நம்ம கரெக்டாக இருக்குமா, இதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். நம்ம எல்லாரையுமே வந்து இவங்க யூடியூபரா, இவங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸரா, இவங்க நல்லா வீடியோ பண்ணுறாங்களே, இவங்க சூப்பராக பண்ணாங்களே, அந்த மாதிரி பார்க்குறதுக்கு டைமே இருக்காது. பட் இது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா எல்லோரும் நினைக்கிற மாதிரி ஜாலி அப்படின்றதுலாம் இல்லைங்க, ரொம்ப ப்ரெஷரான ஒரு வேலை தான். நம்ம வேலையை பார்க்க டைம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை தாண்டி நம்ம பர்சனலாக பிஸ்னஸ் வேறு பண்ணுறோம், அந்த பிஸ்னஸை பார்க்குறதுக்கு டைம் பத்தாது. பாப்பா கூட ஷூட்டிங் போகணும். அப்புறம் குணா வந்தோன்னா அவள் அப்போ தான் குணாவை பார்க்குறாவ. ஸோ இது நமக்கு டைம் நம்ம கரெக்டாக இருக்கும், இதை பார்க்குறதுக்கு, இதை போகிறதுக்கு, இதுக்கே நமக்கு டைம் கரெக்டாக இருக்குமா. அதனால் மற்றவங்கள நோட்டீஸ் பண்ணுறதோ, மற்றவங்கள பார்க்குறதோ நமக்கு டைமே இருக்காது. ஆனால் நமக்கும் ஆசை தான், இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம், ஒருத்தவங்களை பார்த்து நம்ம பண்ணால் என்ன அப்படின்னு தோணும் தான். ஆனால் நம்ம பார்க்குறதுக்கு டைம் இருக்காதே, நமக்கு என்ன வருதோ நம்ம பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிடுறது. ஸோ ரொம்ப ஜாலியாக போச்சுங்க. ஸோ நான் மட்டும் கிடையாது, இப்போ நீங்கள் இதில் எந்த ஆர்டிஸ்ட் கிட்ட போய் காட்டுங்களேன், ஒரு யூடியூப் ஃபோட்டோ எடுத்து இவங்களை தெரியுமான்னு கேளுங்களேன், யாருக்குமே தெரியாது. ஏன்னா யூடியூப் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸர், இன்ஃப்ளூயன்ஸ் இவங்க எல்லாமே வந்து இதிலேயே ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்க. அவங்களாம் ஆர்டிஸ்ட் அப்படின்னா அவங்க டிவியில் மட்டும்தான் ஆக்டிவாக இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் சீரியல் மூவிஸ் இதில் தான் ஆக்டிவாக இருக்காங்க. அவங்க ரெகுலராக உட்காந்து இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. நீங்கள் எந்த ஆர்டிஸ்ட்டில் போய்ட்டு இவங்களை தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கூட தெரியலையே. நான் இப்போ நானே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வீடியோ போடுறேன், ஆனால் என் சைடில் இருக்கிற ஆர்டிஸ்ட் யாருமே என்னோடய வீடியோ பெருசாக பார்த்ததே கிடையாது. அதுதான் மேட்ரு. ஏன்னா அதுதான் விஷயம். ஆக்சுவலி இப்போ இவ்வளோ வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கிறேன், எல்லாருமே என்ன பார்க்குறீங்க, ஏன்னா இவங்களாம் நடிக்கிறாங்கன்னு போது அவங்க அந்த ஒர்க் பிஸிலேயே போயிடும். இந்த மாதிரி நமக்கு பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா மட்டும்தான் நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்பாடா நமக்கு ஷூட் இல்லைன்னு சொன்னால் தான் அப்பாடா ஷூட் இல்லைப்பா, லீவ் விட்டாங்களா அப்படின்னு ஸ்கூலுக்கு போகும்போது வருமே, அந்த மாதிரி ஒரு ஃபீலு. நல்லா நிம்மதியாக சாப்பிட்டோமா, தூங்கினோமா, ரெஸ்ட் எடுக்கிறோமா அப்படி. இதுக்கு நல்லா நம்ம பிஸ்னஸ் போகிறதுனால நம்ம எங்கே ரெஸ்ட் எடுக்கிறது, நம்ம ஒர்க்கு இப்படியே போய்ட்டுருக்கு. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எல்லாருமே சொல்லியிருந்தீங்க சூப்பராக இருக்குக்கா, இந்த மாதிரி டெய்லி ஒர்க் பண்ணுறீங்களா, இந்த வீடியோ போடுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக போடுறேன். ஸோ அதனால் யாராவது எங்களை மீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேசுங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக பேசுவோம். நான் மட்டும் இல்லைங்க, நடிக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப ஸ்வீட் தான். ஸோ நீங்கள் பேசுனீங்கன்னா எல்லாருமே பேசுவாங்க. ஸோ ஃபைனலி நாங்கள் எல்லாருக்கூடையும் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்ப டைம் வந்துடுச்சு. ஏன்னா மழை வர மாதிரி இருந்தது, மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.